இது பாருங்க மக்களே, இது தூதுவளை கீரை அப்படி என்று சொல்லுவார்கள். ஆனால் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இது தூதுவளை. இந்த கீரையின் பலன்கள் என்னவென்றால், இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இது ரசம் வைக்கிறோம் இல்லைங்க, அதுக்காக ரொம்ப நல்லது. சளி, இருமல், காய்ச்சல்லாம் வந்துச்சுன்னா அது இந்த ரசம், மூலிகை ரசம். அதனால் மிளகு, சீரகம் எல்லாம் எப்படி போடுவோம், அதே மாதிரி இது எண்ணெயில் வணக்கணுங்க. சும்மா போட்டால் ஆகாது. எண்ணெயில் போட்டு வணக்கி நம்ம மிளகு, சீரகம், பூண்டு எல்லாம் வைக்கிறோமுங்கள்ல, அது மாதிரி அரைச்சி ரசம். தக்காளி கண்டிப்பாக போடணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. போட்டு ரசம் வச்சு குடித்தா உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க, நல்லது. அப்புறம் கை கால் வலி எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லதுங்க. அப்படிப்பட்ட மூலிகை இது. இது சட்னி அரைச்சிக்கலாம். இதில் சட்னி எப்படி அரைக்கணும்னா, நம்ம எப்படி நீங்கள் தக்காளி சட்னிக்கு அரைப்பீங்க என்னென்ன சேர்த்து, அது கூட இதையும் சேர்த்து ஆனால் எண்ணெயில் நல்லா வணக்கிடணும். எண்ணெயில் வணக்கிட்டு ஒரு தக்காளி சேர்த்து தான் எப்படி இருந்தாலும் சட்னி அரைச்சாலும் எதாக இருந்தாலும் தக்காளி சேர்த்து தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. சாப்பாட்டோடு சாப்பிட்டுக்கலாம் சட்னினா. எல்லாத்துக்குமே ரொம்ப இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உணவே மருந்து தான். அதனால் இது பயப்பட வேணுங்கிற அவசியம் இல்லை. உணவே மருந்து, ஆனால் உடல் ஆரோக்கியத்துக்கும் இது நல்லது. அதனால் நம்ம முன்னோர்கள்லாம் இதைத்தே பயன்படுத்திட்டு அந்த காலத்துல என்ன செய்வாங்க, இந்த மாதிரி மூலிகை ரசம் வச்சு கைகால் வலி, காய்ச்சல் வருதா அப்படின்னா மூலிகை ரசம் வைங்க. இது கூட நிறையா மூலிகை சேர்த்துவாங்க. அது கூட நான் அந்த மூலிகையெல்லாம் கூட ஒரு நாள் வீடியோ போடுறேங்க. நிறைய வாதநாராயணம் என்னமோ சேர்த்துவாங்க, நிறைய மூலிகை இருக்குது. அதெல்லாம் சேர்த்து தான் இதை அரைச்சி ரசம் வச்சு குடிப்பாங்க. அப்போல்லாம் அந்த காலத்துல நாங்களாம் சின்ன பிள்ளைகளுக்குலாம் இதை தான் கொடுப்பாங்க. ஆனால் சரின்னு போட்டு நாங்களும் ஒரு செடி வளர்த்திக்கலாம் அப்படின்னு நிறைய செடி வச்சு எல்லாம் போச்சுங்க. ஆனால் இது பழம் அழகாக இருக்குங்க, ரெட் கலரில். ஒரு செடி வளர்த்தலாம் அப்படின்னு ஒரு செடி வளர்த்தி பெருசாக இருந்துச்சுங்க. ஆனால் நாங்கள் வெட்டி போட்டோம். வெட்டிட்டு அப்புறம் சின்னதாக தளைஞ்சிருக்குது இப்போது. அதனால் சரி, இது எல்லாம் தெரியாதவங்களுக்கு தான். இது தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் தெரியாதவங்க இதை பார்த்து செடி என்ன செடின்னு பார்த்துக்கோங்க. நன்றிங்க.